நீ முந்தா நேரத்துல இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க பாரு. ஆமா இது மெச்சூரிட்டி பர்சன் ஆச்சே. என்ன பண்ணமா? சரிங்க நில்லு அப்படி. பாவம் திவ்யா அக்கா, அவங்களுக்கு வாயிலையாவது விஷ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. விஷ் பண்ணதுக்கு பாருங்க என்ன மரியாதை. இதுக்கு தான் நான் விஷ் கூட பண்ணாம அமைதியா இருந்தேன். அப்ப கண்டிப்பா அவ ஃபீல் பண்ணுவா, என்னடா மாமா இவ்வளவு புலம்பிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது போதும் திவ்யா. நிஜமாவே எனக்கு விஷ் பண்ணணும்னு கூட தோணல திவ்யா. ஏன்னா என்கிட்ட ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி இது என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் இந்த லவ்வர்ஸ் டே. போன லவ்வர்ஸ் டேக்கு வந்து நம்ம பயங்கரமான மாஸ் என்ட்ரி, மாஸாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நிறைய அந்த நீங்கள் எல்லாருமே ப்ராங்க் கேட்ட மாதிரி இந்த லவ்வர்ஸ் டேலேயே ஒரு ப்ராங்க் வச்சு கூட நான் ரொம்ப சூப்பராக கொண்டு போனேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன், அந்த லவ்வர்ஸ் டே வந்து இந்த டேலாம் இருக்கும் இல்லையா, ரோஸ் டே, ஹக் டே, ப்ராமிஸ் டே, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் டே. இந்த ரோஸ் டேக்கு வந்து நம்ம திவ்யாவுக்கு என்ன பண்ண போகிறோம், ரோஸ் டேங்கிறதுனால தான் அந்த ரெட் கலர் ஜர்க்கின் கூட நான் போட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரோஸ் டேக்கு வந்து இந்த ரெட் கலர் ஜர்க்கின் மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு என்னால். ஏன்னா திவ்யாவுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா போன வாட்டி வந்து திவ்யாவுக்கு வந்து இந்த வாட்டி ரோஸ் டே திவ்யா, ஹாப்பி ரோஸ் டே, ஹாப்பி ஹக் டே, ஹாப்பி சாக்லேட் டே அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றி லாஸ்ட்டு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து பயங்கரமான எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரே டேயில் கொடுத்தோம். ஆனால் இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுனாக்கா, என்கிட்ட ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாக இருக்கேன். ஏன்னா 2 மந்த்தாக ரெவென்யூ வரல நம்ம சேனலுக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாகிட்டேன். ஸோ பர்சனல் திங்ஸ் வாங்குறதுக்கே நான் வந்து சூப்பர் சாட் கேட்குற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு. ஸோ என்ன பண்ணுறது இந்த ரோஸ் டேக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக ஃபினான்ஷியலாக நான் எதுவுமே இல்லைங்கிறதுனால ரொம்ப டவுனாக இருக்கேன். அவள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பா, நான் வந்து எதுவுமே இன்றைக்கி நான் எதுவும் பண்ணல, போன வாட்டி மாதிரி ஏதோ வந்து நம்ம பண்ணுவா மாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பாள். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஏமாத்துறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே ரியலி ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ப்ரோ இந்த லவ்வர்ஸ் டே vlog எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணலாம். ஆக்சுவலி தெரியல, நான் முடிஞ்ச அளவு இந்த டே ஒரு டேக்கும் என்னால் முடியுமோ, ஃபினான்ஷியலாக என்ன முடியுமோ ரெடி பண்ணி லாஸ்ட்டு எண்டு டேயில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த vlog நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முயற்சி எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த vlog மூலிமா தெரிஞ்சுக்க போகிறேன், பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ லவ்னாலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதது லவ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எதிர்பார்ப்பு அது ஃபினான்ஷியலாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சின்னதாக நம்ம ஒரு தோடு, ஒரு 10 ரூபா தோடு, 10 ரூபாயில் ஒரு ரோஸு, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா கூட இந்த டேயில் வந்து ஒய்ஃப், அது நம்மளோட மனைவி வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து கல்யாணம் பண்ணி நம்மளை வந்து ஹெல்த்தியாகவும் சரி, மனதளவுலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஆரோக்கியமாக நம்மளோட மனைவி வந்து எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டி, நான் புருஷன் நல்லா இருக்கணும், புருஷனுக்கு அது பண்ணணும், புருஷனுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனைவிகள் இன்றைக்கி எத்தனையோ பேர். அது மாதிரி தான் திவ்யாவும், நான் நல்லா இருக்கணும், என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அவன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்து எனக்காகவே கடவுள் படைக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் திவ்யா. அதுமாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்காக படைக்கப்பட்டவங்க தான் அவங்க மனைவி. ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு அந்த டேயில் பண்ணி அந்த ஒரு லோன்லி ஃபீல் இருக்கும் இல்லையா, ஐயோ அந்த லவர்ஸ்குள்ளே அவங்க பாரு அவ்வளோ பண்ணிட்டாங்க, நம்ம மாமா நமக்கு எதுவும் பண்ணலையே, அந்த லோன்லினெஸ்ஸை நம்ம கொடுத்துடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட லவ்வில் ரொம்ப பெருசாக தெரியும். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை சின்ன சின்ன விஷயங்கள் நான் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு முடிஞ்ச அளவு பண்ண முயற்சி பண்ணுறேன். நீங்களும் உங்கள் லவ்வருக்கு வந்து கொடுக்க பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது சொல்கிறதுக்கு வார்த்தையெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கப்புள்ஸ் வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கோ ஒரு பெரிய கோல்டு, பெரிய டைமண்ட் வாங்கி தராங்கன்னு வச்சுங்களேன். நம்ம லவ்வர் பார்க்கும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு தோடு, 10 ரூபாய்க்கு இது வாங்கும்போது நம்ம மாமாவில் முடிஞ்சு அவன் பண்ணியிருக்கான்டா அப்படின்ற மாதிரி அதையே அவங்க பெருசாக பார்ப்பாங்க, டைமண்ட் லெவலுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி இந்த ரோஸ் டே எதுமா இந்த vlog வந்து
கண்டிப்பாக அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு திவ்யா ஃபுல்லாக பார்ப்பாங்க. அன்னைக்கு நான் வந்து இந்த விலாகை வந்து போட்டு காமிப்பேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது மாதிரி திவ்யாவும் ஃபுல்லாக பார்ப்பா. ஐ எம் ரியலி சாரி திவ்யா அண்ட் ஐ எம் லவ் யூ ஸோ மச். என்றைக்குமே நீ வந்து காடு எனக்கு கொடுத்த ஒரு டைமண்ட் தான். உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசை தான். ஏதோ என்னன்னு தெரில, என்னோட கெட்ட நேரமா என்னன்னு தெரில, எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. அது என் கூட சேர்ந்து நீனும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க. நான் கஞ்சி குடிக்கிறேன்னா என் கூட சேர்ந்து நீனும் அந்த கஞ்சை தான் குடிக்கிற. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ என் கூட சேர்ந்து நீயும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நீனும் அதை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ரோஸ் டே அன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறது என்னென்னா ஹாப்பி ரோஸ் டே. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ரியலி சாரி டி பொண்டாட்டி, என்னை மன்னிச்சிரு. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உனக்கு நான் பண்ணுறேன். அது என்னவோ நீ ஏற்றுக்க. எதையும் பார்த்து ஏங்கிராத, எதுக்காகவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடாத. என்னால் முடிஞ்சளவு நான் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ என்னோடய பெஸ்ட்டை காட்டி உன்னை நான் லவ் பண்ணுவேன். என்ன நீ அப்படிலாம் ஒன்றும் காட்ட வேணாமாம்மா, நீ என் கூட இருக்கிறதே போதும்னு நீ சொல்லுவேன். நீ எதுவுமே எதிர்பார்க்காத ஆள் தான் என்கிட்ட. ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. நீ யாரையும் பார்த்து ஏங்கிடக்கூடாது, எதுக்காகவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. நான் உனக்கு லவ்வு அப்படின்றதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது. ஆக்சுவலி காய்ஸ், நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு லவ் பண்ணவே தெரியாது. திவ்யா என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் லவ்னா இதானா, எனக்கு ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. நான் ஐ லவ் யூ எப்போ சொன்னேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. திவ்யா பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணோம் என்ன எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் மெமரி ரொம்ப கம்மி எனக்கு. ஸோ அதனால் அவள் இதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். நான் பர்த்டே கூட அவள்கிட்ட போய் நான் கேட்பேன், எப்போ பர்த்டே பாப்பா அப்படின்னா அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். நான் அவளுக்கு செய்யணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு மனுஷி அவள். ஐம் ரியலி சாரி திவ்யா அண்ட் லவ் யூ ஸோ மச். இந்த முத்தம் தான் உனக்கு லவ்வர்ஸ் டே. அந்த லவ்வர்ஸ் டேங்கிற மாதிரி இந்த ரோஸ் டே அன்னைக்கு இந்த முத்தத்தை ஹாப்பி ரோஸ் டே இதை ஏற்றுக்கோ. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எதாவது பண்ணுவேன், ஓகேவா? ஸோ காய்ஸ், இந்த விலாக் இன்னையோட முடிக்கிறேன். நாளைக்கு என்ன டே, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், முயற்சியை கையாளுவோம், ஓகேவா? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஏதாவது பண்ணுவோம். முடிஞ்ச அளவு நாளைக்கு அடுத்த நாள் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன், ஓகேவா? லவ் யூ திவ்யா. ஆக்சுவலி காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், திவ்யா இருக்கும்போதே நீங்கள் ஏன்னா அந்த மாதிரி இருப்பீங்க. அதனால தான் திரும்ப ஒரு vlog எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திவ்யா வீட்டில் இல்லை, ஏன்னா ஷோ போயிருக்கா. போன வாட்டியாவது ஹாப்பி ரோஸ் டே, ஹாப்பி சாக்லேட் டே, ஹாப்பி டெடி டேன்னு சொல்லி விஷ் பண்ணி வெறுப்பேற்றுனேன். இந்த வாட்டி வந்து அந்த விஷ் கூட நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இப்போது எனக்கு போன வாட்டி ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணேன். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இது பண்ண போகிறேன், கோல்டு செயின் வந்து நான் கிஃப்ட் கொடுத்தேன். போன வாட்டி அந்த பிளான் இருந்துச்சு, நான் வந்து வெறுப்பேற்றி லாஸ்ட் எண்டு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நான் அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். இந்த வாட்டி எதுவுமே பிளான் இல்லை. இனிமேல் ஏதாவது அமௌண்ட் வந்தால் தான் நான் ஏதாவது வாங்கணுமே. அதனால் விஷ் கூட நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அழுகையாக தான் வருது. அட்லீஸ்ட் விஷாவது பண்ணலாமே ப்ரோ நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து ஒன்று பண்ணால் கரெக்டாக பண்ணணுங்க, இல்லைனா பண்ணக்கூடாது. ஆனால் இந்த vlog வந்து திவ்யா வந்து அன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பார்ப்பா. அப்போ கண்டிப்பாக அவள் ஃபீல் பண்ணுவா, என்னடா மாமா இவ்வளோ புலம்பியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது போதும் திவ்யா. நிஜமாவே எனக்கு விஷ் பண்ணணுன்னு கூட தோணல திவ்யா. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. நான் முடிஞ்சளவு ரெடி பண்ணி நான் உனக்கு லவ்வர்ஸ் அன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நானும் ஒன்று பயங்கரமாக லவ் பண்ணுறேன். எனக்கு இதுதான் சொல்ல தெரியுது. ஏதாவது முயற்சி பண்ணுறேன். நான் விஷ் பண்ணலன்னு தப்பாக நினச்சிக்காத. இந்த vlog நீ பார்த்துருப்ப இல்லையா, பார்க்குற இல்லையா? ஸோ இந்த நிமிஷம் நினச்சிக்கோ, இன்றைக்கி வந்து ஹாப்பி ரோஸ் டே. இன்றைக்கி ரோஸ் டேங்கிறதுனால இந்த vlog மூலிமா உனக்கு நான் விஷ் பண்ணுறேன், ஹாப்பி ரோஸ் டே. ஆனால் நேரில் விஷ் பண்ணியிருக்க மாட்டேன். நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பேன். எக்ஸ்பெக்டேஷனை என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்றுறேன், ஏதாவது சின்னதாக கூட பண்ண முடியுமான்னு. ஆனால் ரியலி அன்னைக்கு நீ வந்து அந்த ரோஸ் டே அன்னைக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா விஷ் கூட பண்ணல, போனாட்டி வெறுப்பேற்றலாம், அது கூட பண்ணலையேன்னு சொல்லிட்டு. இந்த vlog நீ பார்க்குறப்ப சந்தோஷப்படுவேன்னு நம்புகிறேன். லவ் யூ திவ்யா, லவ் யூ ஸோ மச். காய்ஸ், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரப்போஸ் டே. நான் காலையிலேருந்து ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லலை திவ்யாவுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம் பார்த்து நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், என்ன இந்த காஸ்ட்யூம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் இல்லை, டெடி டே அண்டு ஹக் டே, கிஸ் டேக்காக ரீல்ஸ் எடுத்தோம். ஸோ அது எடுத்ததுனால இப்போ கூட உனக்கு வந்து இது பண்ணணும்னு தோணலை, ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனால், நான் வந்து சரி ஓகே ரீல்ஸ் எடுக்க சொன்னால் அப்படியே கேஷுவலாக அவள்கிட்ட விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்குமே ப்ரிப்போஸ் டே எதுமா வெறுமனே ப்ரிப்போஸ் டே சொல்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடா என்ன ப்ரோ ஓவராக பண்ணாதீங்க ப்ரோ, அது கூட அவங்களால சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
இது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று இல்லையா? நம்ம ஸ்பெஷல் ஒன்றுக்கு எதாக இருந்தாலும் ஒரு இதாக பண்ணணும். அதான் என்னை பொறுத்தளவுல. மொக்கையெல்லாம் பண்ணால் நமக்கு சாக்ரிஃபைஸே ஆகாது. ஸோ அதுவும் இல்லாமல் நான்லாம் புதுசாக லவ்வை கற்றுக்கிட்டவன். லவ்னா என்ன? லவ் எப்படி பண்ணணும்? அப்படின்னு சொல்லி புதுசாக லவ் கற்றுக்கிட்டவன். கொஞ்சம் ஏஜ் ஓகே தான். இந்த ஏஜில் தெரிஞ்சிருக்க கூடாது, முதலே தெரிஞ்சிருக்கணும். இப்போலாம் வந்து குழந்தைகளே தெரிஞ்சிருது லவ்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதை வந்து வெயிட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளால முடிஞ்சது அந்த டேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக டல்லு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாக்க ஃபினான்ஷியலாக டல்லுங்கிறதுனால தான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். இந்த vlog திவ்யா செல்லக்குட்டி மை டியர் பொட்டாட்டி நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு ப்ரிப்போஸ் டே. ஹாப்பி ப்ரிப்போஸ் டே அண்ட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஒன்லி. ஐ லவ் யூ ஒன்லி கண்ணம்மா. லவ் யூ ஸோ மச் மை டியர், மை வேர்ல்டு, மை எவ்ரி திங். இப்படி சொல்லிட்டே போகலாம் திவ்யா. நீ வந்து இப்போ ரீல்ஸ் பண்ணுறப்ப கேட்டேன், ஏன்னா ப்ரிப்போஸ் கூட பண்ண மாட்டியேன்னு சொல்லிட்டு. நான் இதில் ப்ரிப்போஸ் பண்ணி வைக்கிறேன் உனக்கு. ஃபுல்லாக லவர்ஸ் டே அன்னைக்கு நீ பார்ப்பேன் இந்த vlog-அ. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் நின்று பேசினா அப்புறம் திவ்யா கண்டுபிடிச்சிருவா. நம்ம இதுக்கப்புறம் நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா? பாய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாக்லேட் டே. இன்றைக்கான சாக்லேட் டே விஷயம் வந்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அண்டு லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த டேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன், இன்றைக்கி ஹாப்பி சாக்லேட் டே. லவ் யூ ஆல். அப்புறம் இந்த 2 டேஸாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்றைக்கும் வந்து தொடர்ந்து இதே மாதிரி நடக்க போகுது. என்னென்னாக்க திவ்யா சாக்லேட், ஹாப்பி சாக்லேட் டே. நீயே ஒரு சாக்லேட் பேபி. ஸோ உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த 10 ரூபா சாக்லேட்டு, 50 ரூபா சாக்லேட்டு, 100 ரூபா சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு வந்து ஹாப்பி சாக்லேட் டே அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து உனக்கு ஏதாவது விஷ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டேன்னா இது முக்கியம் போயிடும். ஸோ உனக்கு இந்த டேஸ் எல்லாமே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்ருக்க இல்லையா இந்த 14ஆம் தேதி. ஸோ இந்த மூமெண்ட்டு உனக்கு ஸ்பெஷலாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து இந்த மூமெண்ட்டு உனக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வாயில் விஷ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று இந்த டெடி டே, அப்புறம் கிஸ் டே, ஹக் டேக்கு வந்து ரீல்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ரீல்ஸை கூட நான் போஸ்ட் பண்ணுறப்ப என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஹாப்பி ஹக் டே, ஹாப்பி கிஸ் டே இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவள் வீடியோ எடுத்தப்போ கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பான். என்னென்னா ஹாப்பி கிஸ் டே பொண்டாட்டி, ஹாப்பி ஹக் டே பொண்டாட்டி கண்ணம்மா, இது மாதிரி ஏதாவது எழுதி போடுன்னு நினச்சிருப்பான். நான் அதில் கூட ஒரு ட்விஸ்ட்டு, அதில் கூட அவள் காண்டாகணும். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து மொட்டைக்கட்டையாக எழுதி போட போகிறோம். ஹாப்பி டேடி டே, ஹாப்பி கிஸ் டே, ஹாப்பி ஹக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் போடவே போகிறோம். அதுலேயுமே கொஞ்சம் ட்ரிகராக வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வாட்டி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருப்பாங்க மேடம். போன வாட்டி என்னடா இவன் போட்டு காண்டு ஏற்றுறான், ஒவ்வொரு டேவும் விஷ் பண்ணி வாயால் விஷ் பண்ணி காண்டு ஏற்றுறான் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 14ஆம் தேதி நம்ம வந்து ஸ்பெஷல் நம்மளோட கிஃப்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அவளை ஹாப்பியாக அந்த மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ண வச்சோம். ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த வருஷம் இந்த லவர்ஸ் எல்லாமே வீடியோ மூலிமா நான் விஷ் பண்ணிகிட்ருக்கேன். நேரில் சொல்லவே இல்லை, வீடியோ மூலிமா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எங்கே யாரும் இல்லை, நீங்கள் வேறு அதை பற்றி தான் நினச்சிக்க போகிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவள் வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்கா. லியோவுக்கு வந்து பெடிகிரி இல்லை, அதனால் கடைக்கு போயிருக்கா. நான் எங்கே கிளம்பி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம தங்கச்சிக்கு நேற்று மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ நேற்று மேரேஜில் வந்து ரிசப்ஷனும் மேரேஜும் ரெண்டும் ஒரே நாளில் நடந்துச்சு. நான் எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல, ஏன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதனால் நான் திவ்யா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால நம்ம அப்போ எதுவுமே நான் வந்து இது பண்ணல. அந்த மொய் இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. இன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா அவள் லாஸ்ட் மினிட்ல இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு டிஸ்ட் வச்சுட்டா. ஸோ அதனால் சரி ஓகே, தங்கச்சி எங்கே போயிடுவா, இன்றைக்கி தானே கல்யாணம் நடந்திருக்கு, நம்ம அடுத்த நாள், ஏன்னா கல்யாணம் அந்த இது பண்ணுவோம் இல்லையா, இந்த வெல்கம் டான்ஸ் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த இதில் அப்படியே பிஸியாக போயிட்டோம். இன்றைக்கி தான் நான் வந்து அவள் கேட்ட விஷயத்தையும் நான் வந்து வாங்குறதுக்காக போகிறேன். ஸோ அதனால தான் நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். ஸோ திவ்யா வந்தோடனே அவளை வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் தான் போய் வாங்கி அப்படியே தங்கச்சிட்டு கொடுத்துட்டு வருவேன். சொல்ல முடியாது, அப்படி இல்லைனாக்கா திவ்யாவை கூட கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தாலும் வந்து தான். அது என்ன பிளான்னு தெரியல கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன டே? சாக்லேட் டே. சாக்லேட் டே எதுமா நம்ம வந்து சாக்லேட் டேக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து சாக்கோ பேபி ஐ லவ் யூ ஸோ மச். இந்த மூமெண்ட்லாம் நீ வந்து வீடியோ மூலிமா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 14ஆம் தேதி என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு உனக்கு வந்து வந்திருக்கும். நீ வந்து ஃபீல் பண்ணாத. அண்ட் லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. ஐ லவ் யூ ஒன்லி கண்ணம்மா. ஹாப்பி சாக்லேட் டே. ஹாய் காய்ஸ், அவளை ஏமாற்றிட்டு வீட்டை விட்டு வெளில வரத்துக்குள்ளே போதும் நான் வந்து இந்த கிளிப்பை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியே ஆகிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெடி டே.
டெடி டேக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன், அதை பார்ப்பீங்க. என்ன வீடியோ தெரியுமா? டெடி பேரை கட்டி ஓரங்கில குட்டி மலரிவ பார்த்தா மனசோறு கட்டிங்க அடிக்குதுப்பா, அந்த சாங் வந்து எடிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி முந்தானேத்து அந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன்ல, ஹார்ட்டு போட்டு, அது போன வருஷம் லவர்ஸ் டே அன்னைக்கு எடுத்தது. அது வந்து இந்த வருஷம் சரி லவர்ஸ் டே அன்னைக்கு எதுவுமே பண்ணல, அது ரீல்ஸ்லாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த ரீல்ஸை எடுத்துகிட்டு, ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன தெரியுமா? போஸ்ட் போடுறப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? ஹாப்பி டெடி டே அப்படி தான் போட போகிறேன். ஹாப்பி ஹக் டே, ஹாப்பி கிஸ் டே அப்படி தான் சொல்லி போட்டு அவளை விருப்பத்தை போகிறேன். அதுலேயும் அவள் காண்டா விட்டோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஏதோ பேசிட்டு நாங்கள் கடைக்கு போகிறதுனா இங்கே போயிட்டேன். நேற்று வந்து நல்லபடியாக வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டேன் தங்கச்சிக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லி விட்டு போட்டு அப்படியே இப்போ நடந்து போயிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஹாப்பி டெடி டே திவ்யாம்மா. ஒன் டைம் தப்பிச்சுட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழியாகிட்டேன் திவ்யா. நிஜமாகவே ரொம்ப ஒன் டைம் தப்பிச்சு வர ஒவ்வொரு கிளிப்பும் உனக்கு இப்போது கூட இருந்துட்டு, ஒரு பார்ட்னர் கூட இருந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். உன்னை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒன்று எடுத்து ஒன்றும் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக இருந்துவியா நிஜமாவே. சரி ஓகே, இப்போ கதைக்கு வந்துடலாம். ஹாப்பி டெடி டே. நான் தான் உனக்கு பெரிய டெடியே, அதனால தான் டெடியெலாம் வாங்கி தரல. காய்ஸ் நிஜமாவே சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம். என்னோடய சேனலு ரெவென்யூவே அவ்வளோவா இல்லை சுத்தமாக. அது இந்த மாதம் ரொம்ப 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 மோசமாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயம் இருக்குது நான் மனசுக்குள்ளே. நான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு உங்களை சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எனக்கு வெளில காட்டி பழக்கம் இல்லை. என்னோடய கஷ்டத்தை இது எல்லாத்தையுமே வெளில காட்டிக்க மாட்டேன் எப்பயுமே. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, என்ன ப்ரோ நீ வாயால் மட்டும் விஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கம்மிங் ஜூன் 14ஆம் தேதி வந்து ஒரு என்னால் முடிஞ்சது சின்ன சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்யாம்மா, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உனக்கு எத்தனை லவ் யூ சொன்னாலும் பத்தாது. நிறைய வாட்டி என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கியா, எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லியிருக்கியான்னு சொல்லிட்டு. இந்த vlog ஃபுல்லாக நீ வந்து பார்க்குறது எல்லாமே ஐ லவ் யூவாக தான் இருக்கும். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஹாப்பி டெடி டே. நானே உனக்கு ஒரு பெரிய டெடி, நீ நிறையா வாட்டி சொல்லியிருக்க பாருங்கள். அது என்னது கரடி பையன் மாதிரி லியோ முஞ்சும் டேடி முஞ்சும் டாக் முஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது இப்படிலாம் சொல்லி நிறையா கலாச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா, நானே உனக்கு ஒரு டெடி. எதுக்கு டெடி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணும்? என்ன சொல்கிறது இல்லையா? டெடி வாங்கி என்ன குழந்தைங்கள நம்ம விளையாடுறதுக்கு. ஆக்சுவலி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா எனக்கு பெரிய பொம்மை வேணும் பெரிய பொம்மை வேணும்னு சொல்லிட்டு வாங்கி ஏற்கனவே இருக்கிற பொருளே உள்ளே அடைக்கிறதுக்கு பத்தலை. இதனால் இருக்கிறதுக்கு பெரிய வீடு போயிட்டு இருக்கணும் மாட்டிருக்கு இவன் வாங்கி போடுற பொருளுக்கு. அதனால் நானே போதும் திவ்யா, எதுக்கு டெடிலாம் வாங்கினேன் இடத்த போட்டு அடைச்சிக்கிட்டு. என்ன சொல்கிறேன்? டெய்லி என் மேலே தான் கால் போட்டு தூங்குறேன், டெய்லி என்னை ஹக் பண்ணிட்டு தானே தூங்குறேன். அதேமாதிரி என்ன ஒரு டெடியாக நினச்சிக்க, அவ்வளோதான். ஓகே கண்டிப்பாக. ஆனால் பரவாயில்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வரும். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் உனக்கு ஒரு கிஃப்ட் நான் பண்ணுவேன். அண்ட் ஹாப்பி டெடி டே. லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ். நாளைக்கு என்ன டேன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்காவது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய். நீ நாளைக்கு ப்ராமிஸ் டே இல்லை? ப்ராமிஸ் டே. சரி, இந்த டேக்கெலாம் கூட ஒன்று வாங்கி கொடுக்கணும். ரோஸ் டேக்கு ரோஸ் கொடுக்கணும், டெடி டேக்கு டெடி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டேக்கெலாம் நம்ம வந்து ஏதாவது ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, இந்த ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல. அது கூடயா அப்புறம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தான் மொத்தமாக 14ஆம் தேதி பண்ண போகிறாங்கல்ல. வெயிட் பண்ணி கம்மிங் ஜூன் வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக vlog ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். காய்ஸ் நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன், நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஓகே பாய் பாய். மைக்கெலாம் கழட்டுனுக்கிறேன். காய்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ப்ராமிஸ் டே. ஸோ ப்ராமிஸ் டேக்கு வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறது திவ்யாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது ஆஸ் யூஷுவல் தான், தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் திவ்யாம்மா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு திவ்யா எங்கேன்னு சொல்லிடுறேன். திவ்யா வந்து கடைக்கு போயிருக்கா பால் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நம்ம வந்து இந்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் வாசலில் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். வர்ற மாதிரி நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி ப்ராமிஸ் டே திவ்யா. அண்டு இன்றைக்கி நான் உனக்கு வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க, எப்பயுமே நிறையா விஷயத்தில் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அம்மாவா அப்பாவா எப்பயுமே இருக்கேன் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் என்னோடய உயிர் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்குமே நான் உனக்கு வந்து அம்மாவா அப்பாவா ஹஸ்பண்டாக நண்பனாக எல்லாவாவும் உனக்கு நான் இருப்பேன். இதுதான் என்னோடய ப்ராமிஸ். இன்றைக்கி ப்ராமிஸ் டேக்கு வந்து அது ப்ராமிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து அந்த ப்ராமிஸ் நான் பண்ணுறேன். ஸோ நிறைய டைம் போன வருஷம் லவர்ஸ் டேக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், நீ இனிமேல்
நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி என்னை மாற்றிக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்லலை. நீ இதை மாற்றிக்கோன்னு சின்ன சின்ன சண்டைகளில் கூட சொன்னதில்லை. ஸோ அதனால் நான் யோசித்து பார்த்து ரொம்ப கிளியராக இந்த ப்ராமிஸ் பண்ணுறேன். ரொம்ப உனக்கு இது ஆஸ் யூஷுவல் தான், பட் நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன், உனக்கு அப்பாவாக இருக்கேன் திவ்யா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான், உனக்கே தெரியும். இருந்தாலும் அதை தாண்டி நான் உனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தால் சண்டையில் சொல்லிடுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வளருவாய். நான் ஒருத்தவங்கள்ட்ட பழகுனா அப்படியே படப்படன்னு பேசிடுவேன், படப்படன்னு வளரிடுவேன். அதெல்லாமே நீ ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ராமிஸை சேர்த்துக்கோ. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ப்ராமிஸ் டே அண்ட் லவ் யூ ஸோ மச். ஸோ கைஸ், ஸோ ப்ராமிஸ் டேக்கு திவ்யாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னாக்கா, நீங்களும் நீங்கள் எல்லாருமே என்னோடய லவ்வர்ஸ் தான் ஒரு வகையில். ஏன் லவ்வர் மட்டும் தான் லவ் பண்ணணுமா? அம்மாவை லவ் பண்ணலாம், அக்காவை லவ் பண்ணலாம், தங்கச்சி லவ் பண்ணலாம், எல்லாரையும் லவ் பண்ணலாம் இல்லையா? அண்ணன் லவ் பண்ணலாம், தம்பியை லவ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்களும் எனக்கு வந்து லவ்வர்ஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவு உங்களை ஹாப்பியாக நீங்கள் சிரிக்கிற மாதிரி விஷயங்களை நான் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் பண்ணுறதுக்கோ, வ்ளாக் பண்ணுறதுக்கோ, ப்ராங்க் பண்ணுறதுக்கோ நான் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு நான் பண்ணுற ப்ராமிஸ். நீங்கள் உங்களோட மனசை எந்த விதத்துலையும் கோணாத அளவுக்கு நான் வந்து இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அதை நடந்துப்பேன். ஓகேவா? பை திவ்யா, லவ் யூ. சாரி, எதுவும் சொல்லுவாங்க, 2 கை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. லவ் யூ திவ்யா. அண்ட் உங்களுக்கும் ஹாய் திவ்யா, குட் மார்னிங். ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் பேசி முடித்தோம். நீ நேரம் கீழே வந்து கிளம்பிட்டு இருப்ப. ஆக்சுவலி ரூமில் பாத்ரூம் போயிட்டு கண்டிப்பாக கிளம்ப சொன்னேன், வெளியில் செங்கல்பட்டு போகணுன்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டு இருப்ப. ஸோ அந்த கேப்பில் தான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உனக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுறேன். அப்புறம் ஹாப்பி ஹக் டே. நேற்று வந்து லைவில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் உன்னால் வாயில் சொல்லக்கூட முடியாதா? போன வருஷம்லாம் சொல்லி சும்மா வாயால் சொல்லி வெறுப்பேற்றினேன். இந்த வருஷம் சுத்தமாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நேற்று லைவில் நீ ரொம்ப அழுதுட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே. ஐ எம் ரியலி சாரி. எல்லாமே இந்த சர்ப்ரைஸ் வ்ளாகுக்காக தான், எல்லாமே இந்த வ்ளாகை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுவுமே வந்து உடனே நம்ம பண்ணிவிட்டு நல்லா இருக்காது இல்லையா திவ்யா? நான் எப்போயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேன் உனக்கு சர்ப்ரைஸு. இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. நேற்று நீ ரொம்ப கண் கலங்குனது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாமோ, சர்ப்ரைஸ் பண்ணுறோங்கிற பேரில் அவளை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ எம் ரியலி சாரி. நீ வந்துடுவேன்னு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. இது லியோ பையனே போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் இருங்க, லியோ பையனே போட்டு கொடுத்துருவோம் போல். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹக் டே. நேற்று நைட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று தான் ஹக் டே, இன்றைக்கி வந்து கிஸ் டேக்கு வந்து இப்போ செங்கல்பட்டு போகிறோம். கண்டிப்பாக இன்னும் ட்ரிகராவா. இன்றைக்கி செங்கல்பட்டு போயிட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன் திவ்யாவுக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரிகர் பண்ணி வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட போன வருஷம் பண்ணது மாதிரி இது இருக்காது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹக் டே. லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. நிறைய பேர் சொன்னீங்க ஒரு ஹக்கு, ஸ்ரீயக்கா இல்லை நிறைய பேர், நந்தினி எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க, ப்ரோ ஒரு வாயாலையாவது ஹக் டே விஷ் பண்ணுங்கள் ப்ரோ, இப்போ காலையில் லைவ் போடும்போது கூட ஹாப்பி கிஸ் டேன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க, அட்வைஸ் சொன்னீங்க. பட் ஆனால் அந்த அட்வைஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்துக்காக தான். எதுவுமே அதான் சொல்லலை, நம்ம வந்து எதுவுமே வந்து அந்த ஆர்வத்தை தூண்டி வெறுப்பேற்றி ட்ரிகர் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த இது பார்க்கும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க யோசிப்பேன். எப்போயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரெகுலர் லவர்ஸ் டே மாதிரி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பெரிய இது ஞானம்லாம் எனக்கு கிடையாது, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு கிஃப்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக இன்னும் ஒரு 500 தேவைப்படுது. 500 மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படியாவது அதை வாங்கிடுவேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவேன் திவ்யா, நீ தப்பாக நினச்சிக்காத. அந்த டைமில் என்னால் என்ன முடியுமோ அதை தான் கொடுப்பேன். ஆனால் அது உனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், நீ ரொம்ப நாளாக கேட்ட விஷயமா இருக்கும். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நான் சர்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 3 விஷயம் வச்சுருக்கேன். அந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். 2 மந்த்தாக ரெவென்யூ இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் எது கொடுத்தாலும் அக்செப்டன்ஸ் அந்த இதோடு வாங்கிக்க. எதிர்பார்ப்பு இல்லாதது லவ்வே இல்லைங்க. உண்மையாலுமே
எல்லா உறவுலையுமே எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் மனைவிங்கிற உறவுலையுமே கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம gift கொடுக்கணும், பெருசு பெருசாக வந்து டைமண்டில் வாங்கி தரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. வாயால் ஒரு வார்த்தை சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. நான் ஆனால் அதை கூட சொல்லாமல் நான் வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே இதுக்காக வேண்டி தான். எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுவீங்க அந்த லவர்ஸ் டே அன்றைக்கி. ஆக்சுவலி லைவை பார்த்து நிறைய பேர் நம்பியிருப்பீங்க. மதன் ஒன்றுமே விஷ் கூட பண்ணல, மதன் உச்சி ஏன் இப்படி இருக்கான் மதன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் மேலே பயங்கர காண்டில் இருப்பீங்க. உங்களுக்கே இது ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த vlog வந்து உங்களுக்கும் சர்ப்ரைஸ், திவ்யாவுக்கும் சர்ப்ரைஸ். சரி ஓகே, அவள் கிளம்பிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா, நான் கண்டுபிடிச்சிருவா. நான் மைக்கெலாம் கழட்டிட்டு போய் ரெடியாக நானும் கிளம்பணும். ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி ஹக் டேடி பொண்டாட்டி. லவ் யூ கண்ணம்மா. ஐ எம் ரியலி 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 சாரி. ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோ. ஹாப்பி ஹக் டே, லவ் யூ. கைஸ், திவ்யா தூங்குனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கிஸ் டே. இன்றைக்கி காலையில் தான் லைவ் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் லைவ்லேயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர் வந்து இன்றைக்காவது விஷ் பண்ணுங்கள் ப்ரோ, ஹாப்பி கிஸ் டேன்னு சொல்லுங்கள், ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலி நான் எதுவுமே பண்ணல. போன வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். போன வாட்டி அவள்கிட்ட சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணேன். இந்த வாட்டி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸ்லி அது கொஞ்சம் ஒரு பக்கம் ஹர்ட்டாக இருக்குதா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதா, இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா இல்லையா? ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நானுமே கொஞ்சம் அடக்கிட்டு தான் இருக்கேன். 60 வயசு ஆனாலும் நான் திவ்யாவை லவ் பண்ண தான் போகிறேன். என்னோடய உயிர் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நான் திவ்யாவை லவ் பண்ண தான் போகிறேன். லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். லவ்வில் வந்து இல்லை கேரிங்லேயோ இல்லை வந்து எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அவள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்ம பண்ணாமல் இருக்கிறதுலையோ எந்த குறையும் வைக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நிறைவாக பண்ணுவேன். ஆக்சுவலி திவ்யா, இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு திவ்யாட்ட பேசிட்டேன். ஏன்னா திவ்யா இந்த vlog-ஐ பார்ப்பாள், அதாவது லவர்ஸ் டே அன்னைக்கு பார்ப்பாள். ஸோ அதனால் திவ்யாட்ட பேசிடலாமா? ஸோ திவ்யாம்மா, ஐம் ரியலி சாரி, நீ இப்போ தூங்கிட்டு இருக்க. கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம போயிட்டு வந்து செம்ம டயர்டு, மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு தான் வந்து இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரியலி சாரி திவ்யா, ஹாப்பி கிஸ் டே. நான் நேரில் உன்கிட்ட வந்து ட்ரிகருக்காக கூட, அதாவது உன்னை வெறுப்பேற்று கூட நான் சொல்லவே இல்லை. கேட்டால் எனக்கு வந்து மூடு இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணலைன்னு உன்னை நிறைய திட்டிக்கிட்டே சண்டை போட்டுகிட்டே நம்ம பெரிய பசங்களாயிட்டோம், இதுக்கு மேலே என்ன லவ்வு, நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், மேரேஜ் லைஃபு, இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி சமாளித்து உன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன். ஐ எம் சாரி. அண்ட் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். சாரி. ஹாப்பி கிஸ் டே. I love you பொண்டாட்டி. I love you கண்ணம்மா. I love you so much. Happy kiss day. I'm really இந்த நாளில், அதாவது இன்றைக்கி கிஸ் டே, இந்த நாளில் இந்த சீக்வன்ஸை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ வந்து பார்ப்பேன். இந்த வீடியோ எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி பார்ப்பேன். காய்ஸ், என்னை திட்டாதீங்க, திவ்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்குமே இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ராங்க் ஆகிட்டீங்க, உங்களையும் சேர்த்து தான் நான் ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே லைவில் சண்டை நடந்துகிட்ருக்கு, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு டே கூட நான் விஷ் பண்ணலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியல. ரெகுலராக எங்கள் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்கிறது திவ்யாம்மா, ஐ எம் ரியலி சாரி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி கிஸ் டே. காய்ஸ், இதோடலாம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பாருங்கள், எவ்வளோ ட்ரிகர் பண்ண போகிறேன், எவ்வளோ ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அங்கங்கே கேமரா வச்சு எடுக்கணும்னு தான் ஆசை. அவள் வந்து டெய்லி என்கிட்ட சண்டை போடுறா, ஆனால் நம்ம சடனாக வந்து திட்டுறாளா, சடனாக வந்து பேசுகிறாளா, டக்குன்னு கேமரா ஆன் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவா. சரி, ஏதோ பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்சம் தப்பிச்சு வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றுங்க, ஒரே வீட்டில் இருந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை நான் வந்து பர்த்டே, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம், பர்த்டே, லவ்வர்ஸ் டே, இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். தூங்குறத காட்டுறேன், இருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. லியோ வேற இருக்கா. தூங்கிட்டு இருக்கா, தூங்கட்டும், நானும்
ஓகே அவங்க சொல்லியாவது உனக்கு அதவாது தோணுச்சுல்ல, அது வரைக்கும் ரொம்ப சரி சந்தோஷம். அப்ப லைவ்லி சொல்லு. என்ன சொல்லணும்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சிரிச்சிட்டே சொல்லு போதும். ஒரு டேக் Happy Happy Valentine's Day to all.